ரீசெண்டா WHO இந்த எம்பாக்ஸ் அல்லது மங்கி பாக்ஸ் வைரஸை பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி ஆஃப் இன்டர்நேஷனல் கன்சர்ன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்தியாவில் இந்த மங்கி பாக்ஸ் வைரஸ் அவுட் பிரேக் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். பட் ஸ்டில் ஒரு வேலை வந்துருச்சுன்னா நம்மளை எப்படி சேஃப்கார்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த மங்கி பாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஜூனோசிஸ், அதாவது இன்ஃபெக்டட் அனிமல்ஸ் மூலமா ஹியூமனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். எஸ்பெஷலி இன்ஃபெக்டட் மங்கீஸ் அண்ட் ஸ்குவிரல்ஸ் மூலமா. அண்ட் ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா ப்ரொலாங்டு க்ளோஸ் கான்டாக்ட், இல்லை டைரக்ட் செக்ஷுவல் டிரான்ஸ்மிஷன், ரெஸ்பிரேட்டரி ட்ராப்லெட்ஸ், இல்லை இன்ஃபெக்டட் ஸ்கின் லீஷன்ஸை டச் பண்ணுறது மூலமா வரலாம். இதோட மெயின் சிம்டம்ஸ் என்னன்னா மற்ற வைரல் இல்னஸ் மாதிரியே ஃபீவர், காஃப், கோல்டு, ஹெட் ஏக், பாடி பெயின் இதெல்லாம் தான். இது இல்லாமல் சிக்கன் பாக்ஸ்ல வர மாதிரியே தண்ணி கோப்பல மாதிரி, அதாவது பிளிஸ்டர்ஸ்லாம் வரலாம். அண்ட் ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸும் இல்லை. சப்போர்ட்டிவ் மேனேஜ்மெண்ட் தான். ப்ரிவென்ஷன் தான் ஒரே ஒரு நல்ல ஆப்ஷன். லைக் நம்ம கோவிட்க்கு என்ன ஃபாலோ பண்ணுமோ அதே மாதிரி தான் கிரௌடட் பிளேசஸ்ல கண்டிப்பாக மாஸ்க் போடுங்க. அண்ட் அஃபெக்டட் பர்சன்ஸ் கிட்ட இருந்து ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. அண்ட் நம்ம இந்தியாவில் மார்ச் 2024 ஒரு கேஸ் கூட இன்னும் ரிப்போர்ட் ஆகல. அதனால யாரும் பெருசாக பயப்பட